உன்னத பாட்டு புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்லி வேதம் நமக்கு காட்டுது. என் நேசர் தோட்டத்துக்குள்ள வருவார். தோட்டம் அப்படின்னு பார்க்க போனா ஒரு ஆலயமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட என் வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்து அவர் வேதம் சொல்லுகிறது, கனியை அவர் புசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் அருமையான கனிகளை புசிக்கணும். ஐயா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. இன்னைக்கு என்கிட்ட வந்து ஆண்டவர் அருமையான கனியை பார்க்குறார். ஆனால் என்கிட்ட என்ன கனி இல்லைன்னா அருமையான கனி கிடையாது, அருவறுக்கக்கூடிய கனிகள் இருக்குது. இப்படி நான் சொல்லுகிறேன். எட்டிக்காய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது கசப்பு நிறைந்த காய். அந்த காயை நீங்கள் சாப்பிடுவீங்களா? தேவன் நம்மிடத்தில் அருமையான கனிகளை எதிர்பார்க்கிறார், அருவருக்கிற கனி அல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் தேவனுக்கு உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் அவர் விரும்புகிற கனியை நாம் கொடுக்கணும். அப்போ அவர் எந்த கனியை விரும்புகிறார் அப்படின்னா, ஆண்டவர் உங்களிடத்தில் சில கனிகளை விரும்புவார். அது எந்த கனி என்பதை கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகளை குறித்து. அந்த கனிகளில் ஏதாவது நாம் குறைபட்டிருப்போம் என்று சொன்னால் அருமையான கனிகள் நம்ம இருதயத்தில் வரட்டும். அந்த கனிகளை அவர் விரும்பி அது பிரியமாய் அதை புசிக்கிறதை நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கனி கொடுப்போம், கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.